ஹலோ எவ்ரிஒன், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஃபார் மேக்ஸ் இந்த சீரீஸில் டிஜிட் சம். லாஸ்ட் வீடியோவில் டிஜிட் சம் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அதில் டிவிஷன் ரிலேட்டட் சம்ஸ் வந்து அவ்வளோவா போடல. இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ரிலேட்டட் சம்ஸ் போட்டுட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது CGL 2023ல் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த கொஷினை வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அதை டிஜிட் சம் வச்சு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி போடலான்ட்டு. ஓகேவா? சரி, இப்போது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் இது எல்லாத்துலேயுமே டிஜிட் சம் அப்படின்றத பார்த்துட்டோம். இன் சம் கேசஸில் சம்டைம்ஸ் நம்மளோட டிஜிட் சம்ன்றது மைனஸ் அப்படின்றதுல வரும். அதாவது மைனஸில் -7ஓ -3ஓ -2ஓ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மைனஸில் வரும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸில் வந்ததுன்னா 9 - 7, 9 - 3, 9 - 2 இந்த மாதிரி பண்ணிடுங்க. 9 - 7 என்ன 2, 9 - 3 என்ன 6, 9 - 2 என்ன 7. ஸோ மைனஸில் வந்ததுன்னா 9ஓட அதை என்ன பண்ணுங்கள், மைனஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான கரெக்டான டிஜிட் சம் அப்படின்றது பாசிட்டிவ் டிஜிட் சம் கிடச்சிடும். நெகட்டிவ் டிஜிட் சம் இருந்ததுன்னா 9ஆல் அதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போது டிவிஷனில் என்ன பண்ணுறது, டிவிஷனில் ஒரு நம்பர் வரும். அந்த ஒரு நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு 5ஐ நான் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். என்னோட டிஜிட் சம்ன்றது என்னவா வரும்? இங்கே டிஜிட் சம்லாம் டிஜிட் சம்னு இங்கே போட்டுக்கிறேன். டிஜிட் சம் என்ன வரும்? நான் லெட்ஸே இங்கே 15ன்னு வச்சுக்கலாம். ரொம்ப மொக்கையாக இருக்குது. 15னா என்னோடய டிஜிட் சம் என்ன வரும்? 6ன்னு வரும். கரெக்டாக? சரி, 15 டிவைடட் பை 2. இப்போ என்னோட டிஜிட் சம் என்னவா வரும்? அதாவது 2 இருந்ததுன்னா நம்ம நியூமரேட்டரை எப்பயுமே 10ஆக மாற்றிக்க பார்க்கணும். 10ஆக மாற்றிக்க பார்க்கணுன்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டரை 10ஆக மாற்றணும்னா இன்ட்டு ஏதாவது ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம அதை 10ஆக மாற்றிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்டு 5, மேலே இன்ட்டு 5 பண்ணுறது மூலிமா 5 × 2 10ன்னு வரும். 10 டிஜிட் சம் பண்ணணும்னா 1. ஸோ எனக்கு டினாமினேட்டரில் 1 வந்துடுச்சு. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? 5 5 25, 75. டிஜிட் சம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 12, 3ன்றது எனக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து 15 × 3 இதை நம்ம ஏதாவது டிஜிட் சம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 நம்மளால் டிஜிட் சம் பண்ணவே முடியாது. டினாமினேட்டர் 3 வந்துருச்சு. ஓகேவா? டினாமினேட்டர் 3 வந்துட்டப்புறம் நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் அங்கே 1ன்ற வேல்யூ வரவே வராது டிஜிட் சம்மாக. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், 3ஐ அப்படியே டிவைட் பண்ணிவிட்டு 5ஆக மாற்றிட்டு 5ஆக மாற்றிடலாம். இதுதான் என்னோட டிஜிட் சம்மாக கிடைக்கும். அப்போது நம்ம 3ஐ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் டிவைட் தான் பண்ண முடியும் டேரெக்டாக. நெக்ஸ்ட்டு 4, 15 டிவைடட் பை 4ன்னு இருக்குது. இதை நம்ம டிஜிட் சம் பண்ணோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? 15 டிவைடட் பை 4ஐ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 × 4ன்றது 28. 28 ஆட் பண்ணால் 10ன்னு வரும். 10 ஆட் பண்ணால் மறுபடியும் 1ன்னு வரும். இதுதான் என்னோட டிஜிட் சம். ஓகேவா? அப்போது 15 × 7 இதை நம்ம ப்ராசஸ் பண்ணோம், இதை நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான டிஜிட் சம் கிடச்சிரும். ஒன்றும் இல்லை, இதை 6 எடுத்துக்கோங்க, இதை 7 எடுத்துக்கோங்க. 6 × 7 எவ்வளோ? 42. 42னா 4 + 2 6. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரவுண்டு போட்டு வச்சுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு, இது ஒரு ரவுண்டு. இப்போ அடுத்து 15 டிவைடட் பை 5ன்னு வந்துருச்சுப்பா. ஆல்ரெடி 2ன்னு வந்ததுன்னா 5 பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ 5 வந்தால் என்ன பண்ணோம்? 2ஆ கூட வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட்டு 15 டிவைடட் பை 6 வந்ததுன்னா இதே கேஸ் தான். 3 6 9. இந்த 3 6 9ஐ நம்ம என்ன பண்ண முடியாது? 1ன்னு வர வைக்கவே முடியாது மல்டிப்ளிகேஷன் எதுவும் பண்ணி. ஸோ அதனால் இதை நம்ம டேரெக்டாக வந்து எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 பார்த்துட்டோம். 15 டிவைடட் பை 8. இப்போ 8 வந்ததுன்னா என்ன பண்ணுறது? 8 வந்தால் என்ன பண்ணுறது? 8 கூட 8ஐயே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 × 8 வந்து 64ஆ? ஸோ மேலே 8 கீழே 8, 8 × 8 வந்து 64. 1ன்றது என்னோட டிஜிட் சம்மாக வந்துடும். இப்போ நம்ம இதை நார்மலாக பண்ணிக்க வேண்டியதான். 6 × 8 48. 48னா 3 என்னோட டிஜிட் சம்மாக வரும். ஸோ 2ன்னு வந்தால்
தனியாக கலரில் எழுதிடுறேனே, நல்லாவே இல்லை. 2 வந்ததுன்னா 5, 5 வந்ததுன்னா 2, 4 வந்ததுன்னா 7, 7 வந்ததுன்னா 4, 8 வந்ததுன்னா 8 தான். ஓகேவா? வேறு ஏதாவது விட்டோமா? 1 2 3 6 9 வராது. ஸோ இதுதான் என்னோட டிஜிட் சம்மோட டிவிஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று பார்த்துட்டு இந்த செஷனை அப்படியே வைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் 3 + 3 ஸ்கொயர் + 3³ + 3^8. இதை நீங்கள் நார்மலாக 3யை காமனாக வெளியே எடுத்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு டைம் அதிகமாக ஆகும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 ஸ்கொயர் 3^3 இது எல்லாம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 3யோட டிஜிட் சம் வந்து 3யாக தான் இருக்க போகுது. 3 ஸ்கொயரோட வேல்யூ வேணால் 9. 9 நம்ம என்ன சொல்லணும்? 9 0 மாற்றிக்கணும், எலிமினேட் 9. நெக்ஸ்ட்டு 3^3 என்ன வரும்? 3^3ன்றது 27. 27 டிஜிட் சம் பண்ணால் அதுவும் 0. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, 3^2க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் கூட்டினீங்க, டிஜிட் சம் பண்ணிங்கன்னா 9 வரும். 9னா என்ன அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் 0 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மொத்தமாக இந்த நம்பர்ஸோட டிஜிட் சம் அப்படின்றது எனக்கு என்ன வரும்? 3ஆக வரும். சரியா? இப்போது இந்த வேல்யூவில் எதை நம்ம கூட்டினா 3ன்னு வருதோ, டிஜிட் சம் 3ன்னு வருதோ, அதுதான் நம்மளோட ஆன்சராக கண்டிப்பாக இருக்க போகுது. என்ன பண்ணிக்கலாம்? 11 17 18 கரெக்டா? 16 17 வருதா? 11 16 சாரி 11 17 என்னப்பா இது? 12 17 18 டிஜிட் சம் 0. அப்போ இது நம்மளோட ஆன்சர் கிடையாது. அப்புறம் 12 ஓகே 12 இது ஒரு 5 17ன்னு வருது. டிஜிட் சம் என்ன வருது? 8 வருது. இதுவும் கிடையாது. இது பாருங்கள், 9 எலிமினேட் பண்ணிடுறேன். 8 + 4 12. அகைன் நான் டிஜிட் சம் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு வருது. இதுதான் என்னோட ஆன்சர். இதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்ல. 5 + 8 எவ்வளோ வரும்? 13. அகைன் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4ன்னு வரும். இதுதான் என்னோட டிஜிட் சம். ஸோ என்னோட ஆன்சர் என்ன? 3 தான். 9840 தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேரு, கமெண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.